போர் போர் ஆயுத போர் அல்ல, அமைதி போர். இறைவனோடு மனிதன் நடத்தும் போர். நீரும் நெருப்பும் ஒரே இடத்தில், இன்பமும் துன்பமும் இதே பூமியில் ஆன்மீக தாகத்தோடு அடியெடுத்து வைக்கிறார் அருள் தந்தை அருளானந்தர். பாரெல்லாம் புகழ்ந்தவர் பாராளும் மாமன்னன் சேதுபதி சீமையிலே சேர்கிறார். செம்மண் சிவகங்கை பக்கத்து பாகநெறி பார்கண்ட பூமியிலே பரிசு பாறை மீது உருட்டு. இறைவாக்குக்கான முறைகளை சொன்னார்க்கு பலன். சுடுகின்ற செம்மண் அன்பின் தெய்வத்தை, ஆறுதலின் தெய்வத்தை அறிய வழிவகுத்த அருள் தந்தை அருளானந்தர் காதையை காண்போம். இன்ப காவியமா காலத்திரையில் எழுப்பும் கனக கருணை ஓவியமா நீலக்கடலில் ஓரத்தில் இன்ப காவியமா காலத்திரையில் எழுப்பும் கனக கருணை ஓவியமா. ஆமாடா ராசா. உயர்ந்து கதிர்வெறுக என்னை உயர பனை உயர என்னல் உயர்ந்து கதிர்வெறுக இன்னும் தாழை மடல் விரியும் வேளா கடலில் ஓரத்தில் நீராயின்ப காரியமா காலத்திரையில் எழுபொன்றும் கனக கருணை ஓவியமா. குரலில் விளையாடும் நீல கடலில் ஓரத்து நீயாயின்ப காவியமா காலத்திரையில் எழும்பொங்கும் கனக கருணை ஓவியமா. பிடித்த நல்லுழவர் அருள் கொண்டார் தண்ணீர் மீனவரும் நாவும் கடலில் தேனும் கலந்த தினை மாவும் தேனும் கலந்த தினை மாவும் சுவை சேர மாறில் விழியால் மழை பேணி மாறா காதல் நெறிகிறார் நீல கடலில் ஓரத்தில். வணக்கத்திற்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கும் இவ்விழாவினை ஆண்டுதோறும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டு வரும் நெடுமரம் கிராம இறைமக்களுக்கும் என் சார்பாகவும் எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் அடியுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இறைப்பணியை இனிதே துவங்குகின்றேன். எங்கள் அன்பு தந்தையே இறைவா,
உம் திருப்பெயர் புனிதப்படுவதாக. உமது அரசு வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் செய்யப்படுவது போல் மண்ணுலகிலும் செய்யப்படுவதாக. ஆனால் இம்மண்ணில் வாழும் மக்கள் உம் திருச்சித்தப்படி நடக்கவில்லையே. வேத காரியங்களில் எத்தனை அவதூறுகள். தேவதூதன் மக்களிடம் தூய்மை இல்லை, ஒருத்தல் இல்லை, தன் அடக்கம் இல்லை. எல்லாமல்ல வானுலக தந்தையே, இதோ என்னையே உமக்கு தகனப்பலியாக அர்ப்பணம் செய்கின்றேன். உம் திருச்சித்தமே எனது அன்றாட உணவு. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லா வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரா, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசித்தால் தான் தேவர் எனக்கு மோட்சம் கொடுப்பு என்னும் காரணத்திற்காக அல்ல. தேவரீர் அடியனை நேசிக்கிறீர், ஆகையால் நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த நேசத்தினால் தான் என்னுடைய தாயகமாகிய போர்ச்சுகல் தேசத்தை விட்டு இந்தியாவிற்கு, குறிப்பாக இந்த தமிழக மண்ணுக்கு வந்திருக்கின்றேன். இங்கு வாழுகின்ற தமிழக மக்களுடைய உள்ளங்களிலும் இந்த வேத சிநேகம் பற்றியறியபடி செய்தருளும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நடமாடும் உலகோடி நடமாடி உறவாடி நாதமனம் அந்த இறையே, தினம் தடுமாறி செல்வோர்க்கு சரியான வழிகாட்டி சத்தியபால இறையே, உம்மை படமாக்கி பைந்தமிழ் காட்டுவதற்கு பாரதத்தில் வந்த பிள்ளையே, உம் திடமான வார்த்தையினால் தேற்றே எங்கள் அனைவரையும் நீரே காட்டிடுவாய். அன்பார்ந்த நேச மக்களே, இவ்வுலகில் படைக்கப்பட்ட சகல ஜீவராஜ்யங்களையும் உற்று நோக்கும் பொழுது இறைமைந்தன் இயேசு இந்த உலகை எப்படி படைத்தார் என்று நாம் ஆதியாக புத்தகத்தில் பார்க்கலாம். நீங்கள் அனைவரும் என் பின்னால், நான் வணங்கக்கூடிய எல்லாமல் அந்த இறைமைந்தன் இயேசுவின் பின்னால் வாருங்கள் வாருங்கள் என உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூறியிருக்கின்றார் நான் வணங்கக்கூடிய இறைமைந்தன் இயேசு. நீங்கள் அனைவரும் என் பின்னால், எல்லாமல் அந்த இயேசுவின் பின்னால் வாருங்கள் வாருங்கள் என உங்களை அன்போடு வரவேற்று இப்படியாக அடுத்த ஊருக்கு சென்று எல்லாமல் அந்த இயேசுடைய நற்செய்தியை நான் போதிக்க செல்கின்றேன். அன்பானவரே, சாமி, என்னை தேடி வருவதற்கு என்ன காரணம்? சாமி, நான் பிறவியிலே ஊனமாக பிறந்து விட்டேன். நான் ஏன் இந்த பூமியில் பிறந்திருக்க வேண்டும்? என்னை ஏன் கடவுள் படைக்க வேண்டும்? என் உள்ளத்தில் எதுவுமே இல்லை. என் உள்ளத்தில் நல்ல எண்ணம் தான் நடக்குது. என் தாய் தப்பனுக்கு என்னால் உழைச்சி போட முடியவில்லை. என் அக்கா தங்கைக்கு நல்லது கெட்டது செய்ய முடியலை. நான் ஊனமாக பிறந்து நான் என்ன செய்ய? என்னை படைத்ததற்கு அந்த கடவுள் என்னை கருவிலே சாவடித்திருக்கலாம். சாமி, சாமி, உங்களை நம்பி வந்திருக்கின்றேன். ஆனால் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. காது கேட்காத செவிடரை காது கேட்க வச்சிருக்கிறீர்கள். வாய் பேச முடியாத ஊமையை வாய் பேச வச்சிருக்கிறீர்கள். கண்ணு தெரியாத குருடரை கண்ணு தெரிய வச்சிருக்கிறீர்கள். உங்களை நம்பி வந்திருக்கின்றேன் சாமி. என் காலை குணப்படுத்துங்கள் சாமி. அன்படே சாமி, வைத்தியிடம் சென்று வைத்தியம் செய்தீரா? சாமி, சென்றே சாமி. பிறவியிலே ஊனமாக பிறந்த உனக்கு கால் வர்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு கை நழுவி விட்டார்கள் சாமி. அதனால தான் சாமி உங்களை நம்பி வந்திருக்கின்றேன். நண்பரே சாமி, உம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதன் தான் நான் வணங்கக்கூடிய எல்லாமல்ல இந்த இறைமைந்தன் இயேசு மீது முழு நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக தாங்கள் விடுதலை வரைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நம்பிக்கை வைக்கின்ற சாமி. அப்படியானால் எல்லாமல் அந்த வானுலக தந்தையை நோக்கி
நான் ஜெபிக்கின்றேன். நீங்களும் எல்லாமல் அந்த இறைமைந்தன் இயேசுவிடம் ஜெபியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நடமாடும் உதவியை நான் வழங்கக்கூடிய இறைமைந்தன் இயேசு அருள்வார். முள்ளால் முடியெடுத்து முகத்தி முகந்து சொல்லாணி கொண்டெடுத்த துஷ்டத்தை கேட்காமல் மன்றாட்டை கேட்ட மரியாள் திருமகனே, ஆதி மனிதன் கனிபறித்த மரத்தை நீதிதளிக்க நீயும் பழுத்தாயோ? காற்று மடங்கும் கடலும் ஒதுங்கும் மறித்தோர் விளத்தோர் மகத்துவத்தை நம்பி தட்டினால் திறக்கும் கேட்டால் கொடுக்கும் தேவனே வருக, திருக்குமாரனே வருக. இங்கு முடவனாயிருக்கும் இவரை உன் சித்த மறைமன்னம் ஆசீர்வதிக்கின்றேன். இவர் உன் மீது முழு நம்பிக்கை உண்மையான விசுவாசம் வைத்திருந்தால் இவருக்கு நடமாடும் உதவியை நீரே அருள்வாராக. உமது பெயரால் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே இறைமைந்தன் இயேசுவை முழுமையாக ஆசீர்வதிப்பாராக. சாமி, என்ன ஒரு அற்புதம்! பிறவியிலே ஊனமாக பிறந்து ஊனமாகவே இறந்து விடுவோம் என்று நினைத்தேன் சாமி. உங்கள் கைப்பட்ட உடனே எனக்கு கால் குணமாகி விட்ட சாமி. ரொம்ப நன்றி. பெரியவரே, என்னை வணங்க வேண்டாம். உமக்கு மறுவாழ்வு கொடுத்த எல்லாமல்ல இந்த இறைமைந்தன் இயேசுவை வழிபடுங்கள். இறைமைந்தன் இயேசு உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். என்னோடு வாருங்கள். இறை நற்செய்தியை உம்மிடத்தில் போதிக்கின்றேன். வாருங்கள். வருகின்ற சார். ஆமா, சாமி சொல்வது உண்மைதான். இந்த உலகத்திலே எல்லாரையும் படைக்கப்பட்டது ஒரே தாய். அந்த வேளாங்கண்ணி ஆரோக்கியமாக தாய். அவர் பிள்ளையாக புனித அருளானந்தர். எல்லோரும் தாயோடைய பிள்ளை தான். என் காலை குணப்படுத்தி விட்டார்கள். நான் குணமாகி விட்டேன். அந்த மாதாவுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? நன்றி சொல்ல வேண்டும். மாதா உன் மகிமைகளை எப்படி சொல்லுவேன்? மனசுக்குள்ளே இருக்கிற மாதா எப்படி பாடுவேன்? மாதா உன் மகிமைகளை எப்படி சொல்லுவேன்? மனசுக்குள்ளே இருக்கிற மாதா எப்படி பாடுவேன்? நோயெல்லாம் தீர்த்தத்தினால் தீருதம்மா. மாறாத இன்பமெல்லாம் வந்து என்னை சேருமம்மா. தீராத நோயெல்லாம் தீர்த்தத்தினால் தீருதம்மா. மாறாத இன்பமெல்லாம் வந்து என்னை சேருமம்மா. பாராளும் என் தாயே ஆரோக்கிய மாதாவே, பாராளும் என் தாயே ஆரோக்கிய மாதாவே. தாராயோ உன்னருளை தஞ்சமம்மா உன்மடியே, தஞ்சமம்மா உன்மடியே. மாதா உன் மகிமைகளை எப்படி சொல்லுவே? மனசுக்குள்ளே இருக்கிற மாதா எப்படி பாடுவே? மோர்க்கார சிறுவனுக்கும் குடம் நீக்கி வாழ்வளித்தாய். பால்கார சிறுவனுக்கும் பக்க வந்து காட்சி தந்தாய். மோர்க்கார சிறுவனுக்கும் குடம் நீக்கி வாழ்வளித்தாய். பால்கார சிறுவனுக்கும் பக்க வந்து காட்சி தந்தாய். அலைமோதும் கடல் நடுவே அண்டடித்த புயலினிலே, அலைமோதும் கடல் நடுவே அண்டடித்த புயலினிலே. தத்தளித்த கப்பலையே தாங்கிக்கரை சேர்த்தவளே, தாங்கிக்கரை சேர்த்தவளே.
மாதா உன் மகிமைகளை எப்படி சொல்லுவேன், மனசுக்குள்ளே இருக்கிற மாதா எப்படி பாடுவேன். மாதா உன் மகிமைகளை எப்படி சொல்லுவேன், மனசுக்குள்ளே இருக்கிற மாதா எப்படி பாடுவேன். ராமநாதபுரம் சமஸ்தானம் மாமன்னர் சேதுபதி ஆண்டு வரும் சீமை. சேதுபதி சீமையிலே மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் படிக்காத மக்கள், பாமர மக்கள், பகுத்தறிவு இல்லாத மக்கள், மன்னர்களை நம்பி வாழக்கூடிய மக்கள், மன்னர்களை நம்பி வாழ்ந்தாலும் மாமன்னர்களோ நமது மன்னர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிறார்கள். ராமநாதபுரம் சமஸ்தானத்தை 4 பகுதிகளாக பிரித்தார்கள். ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ராமநாதபுரம் சேதுபதி மன்னாரே தன்வசம் ஒப்புக்கொண்டார். சிறுவானூர் பகுதியை தடியத்தேவனுக்கும், பாகநெறி பகுதியை குமரப்ப பிள்ளைக்கும், ஓரியூர் பகுதியை உடனே தேவனுக்கும் பணி நியமனம் செய்தார். அங்கு சாதாரண சிப்பாயாக பணியாற்றி கொண்டிருந்த நான் எனது திறமையை பார்த்து, எனது ஆர்வத்தை பார்த்து சங்கிலிக்கவன் என்று பட்டம் சூட்டி படை வீரனாக நியமனம் செய்தார். அதுபடி என் பணியை நிரந்தரமாக சரிவர செய்து கொண்டிருந்தேன். சற்று முன் ஒரு பெரும் கூக்குரல், இயேசுவே இயேசுவே என்று ஒரு கூக்குரல். எதற்காக அந்த கூக்குரல் என்று தெரியவில்லை. இயேசு என்றால் யார்? எதற்காக அந்த குரல் ஒலிக்க வேண்டும்? ஒன்று, திருடனாக இருந்தால் திருடி செல்ல வேண்டும். போர் புரியக்கூடியவனாக இருந்தால் போர் புரிய வேண்டும். எதற்கு செங்கிலித்தேவன் வரும் ஓசையை கேட்டு அலறி எடுத்து செல்ல வேண்டும் என்னவென்று தெரியவில்லை. எமது மக்கள், பாமர மக்கள் உழைத்தாலும் சம்பாதித்தாலும் தனக்கென்று ஒரு வழிபாடு செய்ய வேண்டும் என்று எண்ணி மாமன்னர் சேதுபதியோ 1000 இந்து மத ஆலயங்களை உருவாக்கினார். 1000 இந்து மத ஆலயத்துக்கும் 1000 ஐயர்களை ஞானம் செய்தார். 1000 ஐயர்களுக்கும் தலைமை ஐயர் பூம்பாவனாம ஐயர் என்று ஞானம் செய்தார். என்னவென்று தெரியவில்லை. 1000 ஆலயங்களும் அடைபட்டு உள்ளன. 6 கால பூஜை நடைபெறவே இல்லை. என்னவென்று தெரியவில்லை. அதை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஐயர்களும் பூம்பாவன ஐயரும் கதி என்னவென்று தெரியவில்லை. ஆலயங்கள் பூரா அடைபட்டு உள்ளன. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரம். நிதி வேண்டும் பிள்ளைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே. மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும். தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும். தனமுள்ளவர் அதில்
நாமங்கள் ஊரங்கம் சேமங்கள் ஆரங்கம் நாமங்கள் ஊரங்கம் சேமங்கள் நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே திருவருள் ஓம் நமச்சிவாய நமக. எமது நாமோதயம் பூம்பாவன ஐயர். இல்லையா பூம்பாவன ஐயர்யா. பூம்பாவன ஐயர் 1000 ஐயர்களுக்கு தலைமை ஐயர் நான். சரி. ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கின்றது. 6 கால பூஜைகள் நடைபெறவில்லை. சாப்பாடுக்கே வழி இல்லை. சோத்துக்கு என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டவெல்லாம் இப்போ என்னை யாரும் மதிக்கிறாள்லே, ஏளனம் செய்கிறாள். செருப்பகடி கையில் வச்சுட்டாங்க. வீட்டில் ஆத்துக்காரி மதிக்கிறாள்லே, ஆத்துலையுமா புல்லாண்டா மதிக்கிறாள்லே, பிள்ளைகளும் மதிக்கல. என் நிலைமையை பார்த்தேலா. எப்படி இருந்தால் இப்படி எனக்கு உபாதேயர் என்ற ஒரு பட்டமும் உண்டு. வேதங்கள் சாஸ்திரங்கள் இதிகாச புராணங்கள் அனைத்தையும் கற்று கரைத்து குடித்தவன் நான். எங்கே வாந்தி எடுக்க பார்ப்பான். எனக்கு பின்னால் உள்ள 1000 ஐயர்களும் வழியத்து இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்று இந்த நிலைமைனா அந்த 1000 ஐயர் பின்னாடி உள்ளவர்களுக்கு வழியே இல்லை. ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கிறது. 6 கால பூஜை நடைபெறவில்லை. இப்படியே போய் கொண்டிருந்தால் நம்ம ஆலயத்துக்கு யாரும் வர்றதில்லை போறதில்லை. எப்பா 2 அண்ணன் தம்பியா பெரியப்பா மையன். ஆமா, அம்மா ஆலயத்துக்கு யாரும் வருவதில்லை. 6 கால பூஜை நடப்பதில்லை. சரி. சாமிகள் ஏன் சொல்லாம வந்து விட்டீர்கள்? என்ன செய்யறது, மனசு வேதனையா இருக்கு. அவர் பூம்பா கேள்விப்பட்டேன் உங்கள் ஆலயமும் அடைக்கப்பட்டு கிடைக்கும். ஆமா, அதே பிரச்சனை தான். நாட்டில் வாழ முடியல. அவர் பூம்பா நாயர் நீங்க. நான் வந்து அவருடைய மச்சினங்க. சாமி சோத்துக்கு என்ன பண்றீங்க? எங்க நிலைமையே அப்பெல்லாம் 6 கால பூஜை நடக்கும். புளியோதரை, பொங்கல், தேங்காய் மூடி, வாழைப்பழம், கேசரி, பொங்கல்னு சாப்பிடுவோம். இப்பெல்லாம் நாங்க 2 பேருமே சாப்பிடாம ஆள் ரொம்ப உடஞ்சு சாப்பிடாம இப்படி இருக்கிறீங்களே. தேங்காய் மூடி கூட கிடைக்கலங்க. அப்பெல்லாம் 60 இட்லி சாப்பிடுவோம். இல்ல ஊர்ல வடை திங்கிறது. ஆமா, அப்பெல்லாம் 60 இட்லி சாப்பிடுவோம். இப்பெல்லாம் 59க்கு மேல சாப்பிடவே முடியும். ஒரு இட்லி குறைச்சிருக்கீங்களா? ஆத்துல சேமமா இருக்கா? எல்லாரும் சேமமா இருக்காங்க. என்ன மச்சான் வயிறு உள்ள போயிடுத்த மச்சான்? என்ன செய்யறது, நம்ம மனசு இப்படி இருக்கு. நம்ம பொழப்பு எப்படி ஓட்ட போறோம்? என்ன பட்டியா கிடந்ததான் தெரியாது. யாரோ வெளிநாட்டுல இருந்து சாமியார் வந்திருக்கிறாராம். ஆமாம். கண்ணு தெரியாத தெரிய வைக்கிறாராம். காது கேட்க வைக்கிறாளாம். கால் ஊனமுற்றவரை நடக்க வைக்கிறாளாம். பேச முடியாதவரை பேச வைக்கிறாளாம். இப்படி பல மாய வித்தைகளை காட்டி நம் இந்து மதத்தில் இருந்து அனைவரையும் ஏதோ ஒரு கிறிஸ்துவ மதமாம் அம்மதத்துக்கு அனைவரையும் மாற்றி சென்று கொண்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். கண்டிப்பாக 1000 குருக்களுக்கு தலைவர் நீங்க. அந்த முடிவு எல்லாம் சிறப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக செய்கிறேன். வரட்டும், செய்கிறேன். கண்டிப்பாக செய்வேன். சங்கதி தேவையா வர்ற மாதிரியே. ஆமா, அவரை சந்தித்தால்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நான் இந்த 6 கால பூஜை நடக்கலன்னு இந்த மனசு வேதனையை பொண்டாட்டிய மாதிரி. ஆமா, ஆத்துக்காரியை கூப்பிட்டாம விட்டாச்சியா? இல்ல உன்னாலதான் மச்சின நீ குறுக்கிறதே பிரச்சனை. அவர் பொண்டாட்டியா? இல்ல என் மனைவி தான். அவருக்கு தங்கச்சி. ஓ மச்சினே. ஆமா, மச்சின தங்கச்சி தானங்க. முகர் அப்படி போகுது. நீங்களாம் முறைய மாத்திரியா? ஆத்துக்காரி நான் வந்து உங்களுக்கு மச்சினேன்னு சொன்னேனா? தங்கச்சி மூஞ்சி இப்படி போச்சு. ஆஹா, ரொம்ப ஆளு. பாருங்க என் ஆத்துக்காரி நிலைமையை பார்த்தேலாம். பிள்ளையெல்லாம் என்னமா பண்றது? எல்லாம் பட்னியா கிடக்குதுண்ணா. எப்ப பார்த்தாலும் கதை சொல்லியே தூங்க வைக்க முடியும். எதையாச்சும் பொங்கி போட்டிருக்கலாமே. எதையாவது பிடிங்கி போனா நான் இனிமே புல்லு தவிடு தான் வாங்கி பிடிங்கி போடணும். வீட்டுல அரிசி எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லைண்ணா. பிள்ளையெல்லாம் பசியில வாடுறா. இனிமே உனக்கு மருந்து தான் நான் கொடுக்கணும். பாலெல்லாம் இனிமே கொடுக்க முடியாது. பசும்பாலாவது கொடுத்துட்டு வந்திருக்கலாமே. பசும்பால் வாங்க காசு வேணாமாண்ணா? முதல்ல எல்லாம் பொங்கச்சோறு, கொண்டைக்கடலை இதெல்லாம் கொண்டுட்டு வருவீங்க. தேங்காய், வாழைப்பழம்லாம். இப்போ எதுவுமே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கின்றது. 6 கால பூஜை நடைபெறவில்லை. அதுக்கு முன்னாடிலாம் பொங்கச்சோறு, புளியோதரை, விதவிதமாக பிரசாதங்களை கொண்டாந்து தருவேன். பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். சாப்பிட்டு தெம்பாக இருந்தாங்க. இப்போ நம்ம நிலைமை
ஆலயங்கள் பூரா அடைக்கப்பட்டு கிடக்கின்றது. யாரோ ஒரு ஆள் வெளிநாட்டிலிருந்து வந்து நம் இந்து மதத்திலிருந்து அனைவரையும் பல மாய வித்தைகளை காட்டி ஏதோ கிறிஸ்துவ மதமாம் அம்மதத்துக்கு மாற்றி சென்று கொண்டிருக்கிறார். ஆகையால் நம் ஆலயங்கள்லாம் அடைக்கப்பட்டு எனக்கும் வருமானம் இல்லை, எனக்கு கீழே இருக்கும் 1000 ஐயர்களும் என்ன கெதி என்றே தெரியவில்லை. ஏன்னா நீங்கள் ஏதாவது சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணி சொல்லுங்கண்ணா. குழந்தையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளையில் இவ்வளோ நாளைக்கு பட்னியாக போட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, சங்கிலி தேவனை சந்தித்து அவரிடம் முறையிட்டு மன்னரிடம் சொன்னால்தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி. பூம்புகார் ஐயர் இது யாரு? எம்மளது ஆத்துக்காரி. நம்மளது ஆத்துக்காரி? இல்லை எம்மது ஆத்துக்காரி. அங்கே ஒரு 10-12 பிள்ளைய அழுதுகிட்டு இருக்கு, அதெல்லாம் உங்கள் பிள்ளைய தானா? கரெக்டாக எண்ணியெல்லாம் எத்தனை 12 இருந்துச்சா? சரி பூம்புகார் ஐயர் சொல்லுங்கள். 1000 ஐயருக்கெல்லாம் தலைமையர். ஆமாம். மனச்சோர்வுடன் காணப்படுகிறது. ஆமாம், ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கின்றது. எனக்கு பின்னால் உள்ள அனைத்து ஐயர்களும் வீதிக்கு வந்து விட்டார்கள். 6 கால பூஜை நடைபெறவில்லை. எனது வீட்டில் ஆத்துக்காரியும் மதிக்கிறாளே, புல்லாண்டாலும் மதிக்கிறாளே, என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டவாள்லாம் ஏளனம் செய்கிறாள். இதுக்கெல்லாம் காரணம் அவாதான். ஆலயங்கள்லாம் அடைபட்டு உள்ளன. ஆமாம். எதற்காக? யாரோ ஒரு ஆள் வெளிநாட்டிலே வந்து பல மாய வித்தைகளை காட்டி. யாரோ ஒரு ஆள்? ஆமா. இந்தியா நாட்டில் எத்தனையோ ஆள்கள் வருவார்கள் போவார்கள். ஏதோ ஒரு ஆள் என்றால் அவர் வெளிநாட்டிலே வந்திருக்காராம், ஒரு சாமியாராம். ஏதோ கிறிஸ்துவ மதமாம், இந்து மதத்திலிருந்து அனைவரையும் மாற்றி கிறிஸ்துவ மதத்துக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறாராம். பூம்புகார் ஐயர் சொல்லுங்கள். நமது பகுதியிலே இந்து மதம் ஒன்றுதான் இருந்து கொண்டிருந்தது. ஆமாம். வெளிநாட்டு சாமியார் என்கிறீர்கள். ஆமாம். அருளானந்த ஐயர் என்கிறீர்கள். ஆமாம். மதம் கிறிஸ்தவ மதம். ஆமாம். அப்படி ஒரு மதம் கேள்விப்பட்டிருக்கலாம்? ஆமாம், இப்பதான் கேள்விப்படுகிறேன். அதற்காக ஏன் நமது இந்து மத ஆலயங்கள் அடைபட்டு உள்ளன? ஆமாம், அதுக்கு முன்னாலேலாம் ஆலயங்கள் சாரையாக மக்கள் வந்து என்னிடம் குறைகளை சொல்வார்கள். நான் திருநீரை எடுத்து அவர்களுக்கு கொடுப்பேன், பூசிக்கொண்டு செல்வார்கள். காலையில் வந்து சாமி எல்லாம் சரியாகிவிட்டது என்று சொன்னார்கள். இப்பெல்லாம் யாரும் என்னை மதிக்கிறார்களே. அவர் என்னவென்றார் என்றால் கை கால் விளங்காதவரை கைகால் சரி செய்கிறார், வாய் பேச முடியாதவரை வாய் பேச வைக்கிறார், கண் தெரியாதவரை கண் தெரிய வைக்கிறார், மற்றும் பல மாய வித்தைகளை காட்டுகிறார். நீங்க சொல்வது அனைத்தும் நல்ல விஷயம் தானே. ஊமை வாய் பேசுகிறான் என்றால் என்ன? நல்ல விஷயம். கண் தெரியாத குருடன் தாங்கள் பூராத்தையும் பார்க்கிறீர்கள். அவனுக்கு கண் தெரிவது நல்ல விஷயம் அல்லவா? நொண்டி நடமாடுகிறான் அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல விஷயம் தானவா? அவர் செய்வது நல்ல விஷயம் தானே ஐயா. அவர் சொல்வதெல்லாம் நல்ல விஷயம்தான், செய்வதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் இந்து மதமே அழிந்து விடும் போயில் இருக்கிறது. அனைவரையும் கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றி சென்று கொள்கிறார்கள். கிறிஸ்துவ மதம்? ஆமாம். அப்படின்னா ஏதோ மாயா சக்தியால் மந்திர சக்தியால் மக்களை பூரா திசை திருப்பி வைக்கிறான். ஆமாம் ஆமாம். கிறிஸ்துவ மதம் என்ற முறையில் திசை திருப்பி கொண்டு மக்கள் ஆலயத்துக்கு யாரும் வருவதே இல்லை. 6 கால பூஜை நடப்பதே இல்லை. நமது ஆலயங்கள் பூரா அடைபட்டு உள்ளன. ஆமாம். அதை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த தாங்கள் மட்டும் பின்னால் உள்ள 1000 ஐயர்கள் நிலைமை என்ன ஆயிற்றே தெரியவில்லை. அப்படியா? ஆமாம். பூம்புகார் ஐயர், தாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். சொல்லுங்கள். தாங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நமது மன்னர் குமரப்ப பிள்ளை அரசிடம் சொல்லி தாங்களுக்கு என்ன வேணுமோ செய்ய ஏற்பாடு செய்ய. அப்படியே தாங்கள் இந்த நாட்டை விட்டு எங்கும் செல்ல வேண்டாம். தாங்கள் குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் செய்ய ஏற்பாடு செய்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், சென்று வருவோம். என் அன்பார்ந்த நேச மக்களே, 6 வயதினிலே எதிர்வாதம் செய்தாரே சீரான வழியினிலே சிந்துதலைய வைத்து போலாறு பேரறிவின் பெருக்கின் வடிவெடுத்து பெத்தலையின் வித்தாரா முத்தமராம் பாலனிடம் நோய் வாய்ந்த கூட்டமெல்லாம் வாளாட்ட முடியவில்லை. நுண்ணறிவு பாலகனை வெண்டிடவும் தெரியவில்லை. ஏழேலோ பாடும் எழுத்தறிவு அற்றபலன் எப்படியோ வெண்டிட்டார் இதயத்து அன்பாலே. கல்வியறிவற்ற
பாமர மக்களான மீன்பிடிக்கின்ற செவ்வனவர்கள் தங்கள் கலங்கமற்ற அன்பினாலே இறை இயேசுவை அடைந்தார்கள் என்றால் நாம் அந்த இயேசுவை அடைய வேண்டாமா? நாம் அந்த இயேசு வழி செல்ல வேண்டாமா? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றாரே அன்பார்ந்த நேச மக்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், மண் வேண்டும், மரம் வேண்டும் என்று யாரும் செல்ல வேண்டாம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது எனக்கு அன்பு வேண்டும், சமாதானம் வேண்டும், பிறரோடு பகிர்ந்துண்டு வாழும் மனப்பாங்கின தேவனத்தில் கேளுங்கள். நான் கிறிஸ்தவனாக இருக்கின்றேன், விண்ணுலகத்திலே மோட்சராட்சியம் கிட்டும் என்று யாரும் எண்ண வேண்டாம். எவரொருவர் கிறிஸ்தவ முறைப்படி பிறரோடு அன்போடு சமாதானத்துடன் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் விண்ணுலகத்தில் சன்மானம் மிக பெரிதாக இருக்கும் என்றார். ஆகவே அன்பார்ந்த நேச மக்களே, நீங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சமாதானத்துடன் வாழுங்கள் என்று இறைமைந்தன் இயேசு சொன்னதை உங்களிடத்தில் நான் நினைவூட்டுகின்றேன். இப்படியாக அடுத்த ஊருக்கு சென்று எல்லாமல் அந்த இயேசுடைய மெய்மறையை நான் போதிக்க செல்கின்றேன். அன்பனே, தங்களுக்கு என்ன செய்கின்றது? சாமி 10 நாளா வைத்த வழி சாமி. வைத்தியம் சென்று வைத்தியம் செய்தீரா? எங்கே வைத்தியம் பார்க்குறாங்க? பூரா லஞ்சம் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு இருக்கு. உம்பிட்டு மாத்திரை அள்ளி கொடுக்குறாங்க, ஊசியை போடுறாங்க. வைத்த வழி மட்டும் நிற்கவே இல்லை சாமி. எல்லாம் அல்ல வானுலக தந்தையே, இவ்வுலகில் படைக்கப்பட்ட சகல ஜீவராஜ்யங்களும் உன்மால் படைக்கப்பட்டது என்பதை நாம் வேதாக புத்தகத்தில் அறிந்திருக்கின்றேன். அப்படி படிக்கப்பட்ட மனிதன் இப்பொழுது வயிற்று வழியாக துடிக்கின்றார். உம் சித்தம் அறியும் வண்ணம் இவரை நான் ஆசீர்வதிக்கின்றேன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே இறைமைந்தன் இயேசுவை முழுமையாக ஆசீர்வதிப்பார். வயிற்று வலி என்னால் தாங்கவே முடியல சார். எத்தனை டாக்டர், எத்தனை ஊசி, எத்தனை மாத்திரை, மருந்து, எதுவும் சாப்பிட்டு ஒரு புண்ணியம் இல்லை சாமி. வயிற்று வலி நிற்கவே இல்லை சாமி. உங்கள் கைப்பட்ட உடனே எனக்கு வயிற்று வலி குணமாக்கி விட்ட சாமி. அன்பனே சாமி, நான் வணங்கக்கூடிய இறைமைந்தன் இயேசுவுக்கு நடி செலுத்துங்கள். என்னோடு வாருங்கள், இறை நற்செய்தியிடம் போதிக்கின்றேன். வாருங்கள். வருகிறேன் சாமி. உனக்கு வைத்த வலியா? ஏன் தம்பி, வயிறே இல்லையாடா உனக்கு? வைத்த வலிக்குதாடா? சரி, நல்லா சொன்னேலே. உங்களுக்கு மாதிரி இருக்கணுமோ? இது வந்து இன்னும் பெருசாக இருந்தது டாம்பி. ஆலயங்கள்லாம் அடைக்கப்பட்ட என் நிலைமையை பார்த்தியா? வயிறு உள்ளே போயிடுத்து. ஆனால் உனக்கு வந்து வயிறே இல்லை, வயிறு வலிக்க துடிக்கிறேடா. எல்லாம் கேளுங்கோ. யாம்ட்டு குடல் சிறுசு எடுத்து அலசி காய போட்டு வந்திருக்கேன். உங்கள்கிட்ட பார்த்துக்கிறங்க பத்திரமா. நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்களா எவ்வளவு திமிராக பேசுகிறான்? இவருக்கெல்லாம் காரணம் அவாதான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். அவர்தான் இவர்தான் சொல்லப்படாது. அருளானந்தர் சாமின்னு கையெடுத்து கும்பிடுங்க. பார்த்தீங்களா, உயிர் விட்டு போய்விட்டது. பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி பீம்பகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி. தன்னந்தனி ஆளா இவன் நின்னிருந்தா சாமி. இப்ப 2 கட்டு போனா இது கென்ன வழி காமி. பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி பீம்பகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி. தன்னந்தனி ஆளா இவன் நின்னிருந்தா சாமி. இப்ப 2 கட்டு போனா இது கென்ன வழி காமி. தன்னந்தனி ஆளா இவன்
சாமி இப்ப ரெண்டு கட்டு போனா இதுக்கு என்ன வழி காமி பூம்பாறையில் பொட்டு வச்ச குருவி தீபகத்தா சேர்ந்ததொரு ஆண் குருவி தன்னாலே பெண்ணொருத்தி தாயாக கதை உண்டாக்கி வைத்தவனே ஓர் நாளும் அறிந்ததில்லை தன்னாலே பெண்ணொருத்தி தாயாக கதை உண்டாக்கி வைத்தவனே ஓர் நாளும் அறிந்ததில்லை கண்ணான காதலை கண்ணில் வைத்து பாடுகிறான் கல்யாண ஊஞ்சலிலே கற்பனையில் ஆடுகிறான் யாராலும் விடை கொடுக்க ஆகாத விடுகதையை ஊரார்க்கு போட்டு வைத்தாய் நீதானே நாளை வந்த வினை நான் சுமந்தாய் பூம்பாறையில் பொட்டு வச்ச குருவி தீபகத்தா சேர்ந்ததொரு ஆட்டுருவி தன்னத்தனி ஆளா இவன் இருந்தா சாமி இப்ப ரெண்டு கட்டு போனா இதுக்கு என்ன வழி காமி பூம்பாறையில் பொட்டு வச்ச குருவி தீபகத்தா சேர்ந்ததொரு ஆட்டுருவி அந்நாளில் போட்ட விதை இந்நாளில் வளருதுங்கே அன்பான காதல் கதை அன்றாடம் தொடருதுங்கே அந்நாளில் போட்ட விதை இந்நாளில் வளருதுங்கே அன்பான காதல் கதை அன்றாடம் தொடருதுங்கே உல்லாசராகத்திலே பாடுதொரு ஜோடி குயில் சொல்லாமல் ஓர